உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கு தயாராகிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சென்ற வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான அது யார் யார் எழுதலாம், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் அதன் அடிப்படையில் பார்த்தோம். ஓகேங்களா? எஃப்எஸ்எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் பார்த்தோம். ரேண்டமாக நம்ம சொல்லலை. எஃப்எஸ்எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹவ் அண்ட் வேர் டு ஸ்டடி டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இப்போ டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இது கிடையாதுங்க. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆஃபீஸர், தென் ஃபுட் அனலிஸ்ட். டிஎன்எம்ஆர்பி ஃபுட் அனலிஸ்ட், ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐயும் ஃபுட் அனலிஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் சேம் சிலபஸ் தான், ஒரே சிலபஸ். ஆனால் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முக்கியம். இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 3 யூனிட், 1லேருந்து 3 யூனிட், அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துருவோம். இது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ். சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். தென் எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். டெக்னிக்கல் ஆஃபீஸர், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ், 3 யூனிட்டோட இது விஷயத்த சொல்லிடுறேன். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ். செகண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ, எஃப்எஸ்எஸ்ஐயோட ஜெனிசிஸ். தேர்ட் ஃபுட் சேஃப்டி ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன சொல்றாங்க, இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ். இந்தியாவில் என்ன ஃபுட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், முன்னாடி நிறைய லாஸ் இருந்துச்சு. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன், ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர், நிறைய லாஸ், அதிகமான லாஸ் இருந்தது. எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால ஒரு ப்ராப்பரான நம்ம ஃபுட் சேஃப்டியை நம்மளால் ப்ராப்பராக கொண்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2006 ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. 2006 இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னு கொண்டு வந்து செக்ஷன் 4 ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. எல்லா ஆக்டையும், முன்னாடி இருந்த எல்லா ஆக்டையும் ரிப்பீட் பண்ணிட்டு ஒரே ஆக்ட், ஒன் லா ஒன் நேஷன் அப்படின்ற மாதிரி, ஒன் ஃபுட் லா ஒன் நேஷன், அதான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். இது 2006 கொண்டு வந்தாங்க. அந்த ஃபுட் லாவை, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டை முழுமையாக படிக்கணும். 101 செக்ஷன்ஸ் இருக்கு, 12 சாப்டர்ஸ் இருக்கு. 101 செக்ஷன்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 32 என்ன சொல்லுது, இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ். செக்ஷன் 36 என்ன சொல்லுது, டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டியை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன் என்ன, சிஇஓவை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன் என்ன. இப்போ இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்சேஃபை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி செக்ஷன்ஸை 101 செக்ஷன்ஸை மனப்பாடமாக வச்சுக்கணும். அதில் ஒரு 70 செக்ஷன்ஸ் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும், டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டை தரோவாக படிக்கணும். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டை நடத்துறதுக்கே ஒரு 12 கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் தான் உங்களுக்கு பைபிள். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டை நீங்கள் எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக்னா 66 பேஜ் வரும். இந்த 66 பேஜ் நீங்கள் தரோவாக படிக்கணும். தரோவாக திரும்ப திரும்ப சின்ன சின்ன நுவான்சஸான விஷயங்கள் இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். அதை ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. எமர்ஜென்சி ப்ரொஹிபிஷன் ஆர்டருக்கும் ப்ரொஹிபிஷன் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பின்னாடி படிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அதை பார்க்கணும். ப்ரொவிஷன்ஸ், டெஃபினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் செக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றது. எஃப்எஸ்எஸ்சி ரூல்ஸ் 2011 கொண்டு வந்தாங்க. ரெகுலேஷன்ஸ், எத்தனை ரெகுலேஷன்ஸாக இருக்குது, 28 ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 22 ரெகுலேஷன்ஸ் இப்போ சயின்டிஃபிக் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக வீகன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத ஆகாரா அப்படின்ற ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. என்னென்ன ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன். எப்படி லைசன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு லைசன்ஸ், யாருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் 20 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு, முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிரைட்டீரியா வச்சுருந்தாங்க. இப்போ 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு எஃப்எஸ்ஓ, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் யார் கொடுக்கணும், லைசன்ஸ் யார் கொடுக்கணும், லைசன்ஸுங்கிறது டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் கொடுக்கணும். அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன். ஓகேங்களா? அடுத்து லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன். எப்படி லேபிள் அடிக்கணும், ஒரு லேபிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், வீகன் ஃபுட் அப்படின்றதுனா என்ன, வெஜ் ஃபுட்டுக்கு என்ன லோகோ அடிக்கணும், எக்ஸ்பைரி டேட் போடணுமா, யூஸ் பை டேட் போடணுமா அப்படின்னு அந்த லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷனில் இருக்கும். பேக்கேஜிங் ரெகுலேஷன், பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணணும், ஃபுட் ரீகால் ரெகுலேஷன், ஒரு ஃபுட்டை எப்படி ரீகால் பண்ணணும், இம்போர்ட் ரெகுலேஷன். அடுத்து கண்டாமினன்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அதை எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளார வச்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன், கிட்டத்தட்ட 22 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த 22 ரெகுலேஷன்ஸு டீட்டெயில்டாக பார்க்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்,
ரூல், ரெகுலேஷன். 22 ரெகுலேஷன்ஸையும் பார்க்கணும். இது ஓவர் வியூன்னு குடுத்திருந்தாலும், நிச்சயமா நாளைக்கு நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆனாலும், நீங்க சட்டத்தை திறம்பட செயல்படுத்த இந்த 3 விஷயமும் நீங்க அப் டு டேட் இருக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து வந்து அதர் ரெலவன்ட் பாடிஸ். அதர் ரெலவன்ட் பாடிஸ்னா ஃபுட் ரெலவன்ட் பாடிஸ். ஃபுட் சம்பந்தமான ரெலவன்ட் பாடிஸ் தான். இப்போ ஏபெடா, எம்பெடா, பிஐஎஸ், எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், கமாடிட்டி பாடி, ஸ்பைஸ் போர்டு, டீ போர்டு, காஃபி போர்டு, கோகனட் பாடி, இது மாதிரி கமாடிட்டி பாடிஸ் இருக்கு, அக்மா இருக்கு. இது எல்லாமே அதர் ரெலவன்ட் பாடிஸ். அதை எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இன்டர்நேஷனல் பாடிஸ், இன்டர்நேஷனல்ல கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன். எப்படி இந்தியாவில் வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்டுங்கிறது ஒரு ஃபுட்டு பிஸ்னஸ் ஆப்ரேட்டருக்கும் ஒரு ஃபுட் அத்தாரிட்டிக்கும் ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டிக்கும் எப்படி வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மொத்த யூரோப்புக்கு, யுஎஸ்ஏக்கு, இந்தியாவுக்கு எல்லா உலகத்துக்குமே ஒரு ஃபுட் ரிலேட்டட் லாஸ்க்கு வழிகாட்டிங்கிறது கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் தான். அவங்க வந்து ஒரு ஃபுட் கோட் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட் கோடை தான் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்காங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸு. இப்போ கண்ட்ரி டு கண்ட்ரி இம்போர்ட் நம்ம இந்தியாவுக்குள்ளார நம்ம வந்து பண்ணல. இப்போ இந்தியா வந்து உலகமயம் ஆயிடுச்சு. உலகம் முழுக்க ஒரு இதுல வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கண்ட்ரியோட நம்ம ஃபுட் நார்ம்ஸோட நம்ம இது ஒத்து போகணும்னா கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனை பற்றி நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், எஸ்பிஎஸ்னா என்ன, டிபிடினா என்ன, சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி, டெக்னிக்கல் பேரியர்ஸ் அண்ட் ட்ரேட், இதை பற்றிலாம் படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் பாடிஸ். நேஷனல் பாடிஸ் என்னது இருக்கு? குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, என்ஏபிஎல், நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கலிபரேஷன் லெபார்டரி. ஒரு லேப்னு இருந்தாலும் அந்த லேப் தரமாக தான் இருக்கா அப்படின்னு என்ஏபிஎல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் பாடிஸ் என்னங்க? ஐஎஸ்ஓ, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் யூனிட்டை இப்படிலாம் படிக்கணும். ஓகேங்களா. 3 யூனிட் மொத்தமாக கொலாபரேஷன் பண்ணி தாங்க வரும். 3 யூனிட் இங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கே இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த 3rd யூனிட்ல இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஈகோ சிஸ்டத்தில் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 4லேயே எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி படிப்பீங்க. அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி சிலபஸ் யூனிட் 2லேயும் இருக்கும். ஓகேங்களா. யூனிட் 2லேயும் எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி இருக்கீங்களா. ஜெனிசிஸ் எவாலுவேஷன் ஆஃப் த எஃப்எஸ்எஸ்ஐ எப்போ ஆரம்பிச்சாங்க, எஃப்எஸ்எஸ்ஐ ஆரம்பிச்சுட்டு எப்போ வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துச்சு. ஓகேங்களா. 2008ல் வந்துச்சு. எப்போ வந்து ரெகுலேஷன்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸு, 6 ரெகுலேஷன்ஸ் 2011லேயே வந்துச்சு. இப்போ அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டினா யார், ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டினா யார். சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டியில் சேர்பர்சன், சிஇஓ இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்து ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டியில் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இப்படி வரும். டெசிக்னேட் ஆஃபீஸர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர். கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இஸ் எ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கமிஷனர் இருப்பாங்க. எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் அ பிளாக் லெவல் ஆஃபீஸர். இப்போ அவங்கள பற்றிலாம் படிக்கணும். அடுத்து வந்து சயின்டிஃபிக் பேனல் இருக்குது, சயின்டிஃபிக் கமிட்டி இருக்குது. எப்படி வந்து ஒரு ரெகுலேஷனை எஃப்எஸ்எஸ்ஐ கொண்டு வராங்க இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ரைனிங், ஃபோஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். போஸ்டாக்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு தான் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற 25 நபர்களுக்கு 25 நபர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஃபுட்டு சம்மந்தமான ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுனால போஸ்டாக் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி வந்து ஒரு உணவை கையாளணும் அப்படின்ற அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஃபுட் சேஃப்டி ஈகோ சிஸ்டம் முன்னாடியே பார்த்தது தான். அப்படியே ஆக்ட், ரெகுலேஷன்ஸு, ரூல்ஸு. ரெகுலேஷன்ஸில் என்னது பார்த்தோம்? லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே, லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன். லைசன்ஸ் கொடுக்கணும் ஷெடியூல் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடையில் ஷெடியூல் 4 அதாவது சானிட்டரி ரிக்யர்மெண்ட் அந்த இது வந்து ப்ராப்பரான க்ளீன் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். ப்ராப்பராக அவங்க வந்து ஹெட் கேப் போட்டிருக்காங்களா, ஏப்ரான் போட்டிருக்காங்களா, அங்கே உணவு தயாரிக்கிறவர்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஷெடியூல் 4 டிக்ளரேஷன், ஷெடியூல் 4 ரெக்யர்மெண்ட் வேணும். அதெல்லாம் லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ல பார்ப்போம். பேக்கேஜிங் லேபிளிங் ரெகுலேஷன் முன்னாடியே நான் சொன்னது. ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூசர்ஸ், நியூட்ரிபியூட்டிகல்ஸ், ஃபங்க்ஷனல் ஃபுட் இதுக்கே ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எஃப்எஸ்டியூனா என்ன, ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸ், எஃப்எஸ்எம்பினா என்ன, எஃப்எஸ்டியூனா என்ன அப்படின்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் ஒரு ரெகுலேஷனாகவே இருக்குது. நான் ஸ்பெசிஃபைட் ஃபுட்டுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ரொஹிபிட்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் கிளைம்ஸ்,
நீங்க வந்து என்ன கிளைம் பண்ணா குடுக்க முடியாது. அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் கிளைம் ரெகுலேஷன்ல 100% பியூர், 100% நேச்சுரல் அப்டின்லாம் குடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரெகுலேஷன்ஸ் 22 ரெகுலேஷன்ஸ நம்ம பார்க்கணும். அததான் இந்த இதுல குடுத்துருக்காங்க. அடுத்து இனிஷியேட்டிவ்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ இனிஷியேட்டிவ்ஸ் என்னங்க இருக்குது? ரூகோ, ரீபர்ப்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு புடிச்ச 2 ஸ்கீம். எஃப்எஸ்எஸ்ஐ இனிஷியேட்டிவ்ஸ்ல புடிச்ச ஸ்கீம் என்னன்னா, ரூகோ, சேவ் ஃபுட், ஷேர் ஃபுட். நம்ம ஹோட்டல்ஸ்ல எக்ஸ்ட்ரா மீதம் இருக்கிற ஃபுட்ட என்ஜிஓ மூலியமாக பக்கத்துல இருக்கிற ஆதரவற்ற ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் குடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஸ்கீம். நான் ஏன் எஃப்எஸ்ஓ படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஏன் எஃப்எஸ்ஓ பிடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றது இந்த 2 ஸ்கீம். ரூகோ அப்படின்னா ரீபர்ப்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். ஒரு ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெய், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை போட்டு ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கும்போது அந்த எண்ணெய் வந்து கருப்படிச்சிரும். அந்த எண்ணெய் கருப்படிச்ச எண்ணெய நம்ம சாப்பிடும்போது நமக்கு இதய நோய் வரும். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் திறம்பட செயல்பட்டா, பெரும்பாலான ஃபுட் பார்ன் டிசீசஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இது எல்லாத்தையும் தடுக்க முடியும். ஓகேங்களா? இவங்க தான் ஃப்ரண்ட் லைன் வொர்க்கர்ஸ். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இஸ் ஃப்ரண்ட் லைன் வொர்க்கர்ஸ். இப்ப எப்படி கொரோனா டைம்ல ம் நர்ஸ், டாக்டர்ஸ் இவங்கலாம் எப்படி நம்மள காப்பாத்துனாங்களோ, அதே மாரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ங்கிறது ஃப்ரண்ட் லைன் வொர்க்கர்ஸ். ஓகேங்களா? அதே மாரி டாட்ன்னு ஒரு இது இருக்கு. இப்ப எஃப்எஸ்எஸ்ஐ இனிஷியேட்டிவ்ஸ்ல ரூகோ, சேவ் ஃபுட், ஷேர் ஃபுட், வோக், ஈட் ரைட் இண்டியா, டார்ட். டார்ட்ங்கிறது டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ரேபிட் டெஸ்ட். ஒரு 100 ஈஸியான டெஸ்ட்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஆன் வீல்ஸ். இந்த மாரி நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த மொத 3 யூனிட்டையும் நீங்க டீட்டெயில்டா படிக்கணும். மொத 3 யூனிட் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அத பத்திலாம் நம்ம பார்ப்போம். எங்க படிக்கிறது? இப்போ எப் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குன்னு பார்த்தாச்சு. எங்க சார் படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா? எஸ். செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இந்த யூனிட்ல 8 யூனிட் இருந்தா 8 யூனிட்டையும் உங்களால செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். ஆனா, ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும்போது அது ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு பார்டர தாண்டி போயிடுவீங்க. ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஆக்ட் வைடரானது. அதே மாரி ஃபுட் கெமிஸ்ட்ரிங்கிறது வைடரானது. இப்போ நீங்க ஒரு ஒரு இது இது வந்து இதுல ஒண்ணும் பிஹெச்டி பண்ண போறதில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் ஓவர் வியூ அப்படின்றது தான் குடுத்துருக்கு. ஓவர் வியூன்னா, இப்போ அ ஃபுட் டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு ஃபுட் சம்மந்தமான நாலேட்ஜ் இருக்கும். பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்களுக்கு ஃபுட் சம்மந்தமான நாலேட்ஜ் இருக்கும். டெய்ரி டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு ஃபுட் சம்மந்தமான நாலேட்ஜ் இருக்கும். டிகிரி இன் மெடிசின் படிச்சவங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு ஃபுட் சம்மந்தமான நாலேட்ஜ் ரொம்ப, ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அவங்களுடைய அ அ இதுலயே, சிலபஸ்லயே. அப்ப அப்படி இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல. ஸோ, ஓவர் வியூவா தான் கேட்பாங்க. நீங்க ரொம்ப இன் டெப்த்தா படிச்சும் டைம் வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. ரொம்ப நேரோவா படிச்சும் முக்கியமான கொஸ்டின்ஸ நீங்க இழந்துறக்கூடாது. அப்போ ஒரு டீட்டெயில்டான கைடன்ஸ் இருக்கப்போ ஈஸியா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. செல்ஃப் ஸ்டடி படிக்கலாமான்னா படிக்கலாம். நிச்சயமா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இப்ப மொத 3 வீடியோஸ் அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும்? எந்த புக்க ரெஃபர் பண்ணணும்? அப்படின்னு அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா, செல்ஃபா உட்காந்து கண்டிப்பா படிக்க முடியும். ஒய் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் இம்பார்ட்டன்ட்? ஏன் வந்து மொத 3 யூனிட்டே நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன்னா, மொத 3 யூனிட்ல தான் 60 கொஸ்டின் வரும். 100 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் மொத யூனிட் 60 மொத 3 யூனிட்ல இருந்து தான் வரும். ஈவன் சிஎஃப்எஸ்ஓவா இருக்கட்டும், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர், டெக்னிக்கல் ஆஃபீசர் அதுலயும் 80 கொஸ்டின் கேட்பாங்க. சிபிடி 1ல 80 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் மொத 3 யூனிட்ல இருந்து தான் வரும். சிஎஃப்எஸ்ஓலயே அதான். பட் இங்க டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ல எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு தேவையான முக்கியமான விஷயமே இந்த மொத 3 யூனிட்ல தான் இருக்கு. நீங்க நாளைக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆனாலும் இத தான் நீங்க மேஜரா பார்க்கணும். ஃபங்ஷனல் அதாவது சப்ஜெக்ட் வைஸ் நாலேட்ஜ்ங்கிறது செகண்டரி. இந்த இதுல மேஜரா எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன் தான் பார்க்கணும். இப்ப என்னென்ன விஷயங்கள நம்ம ரெஃபர் பண்ணலாம்? எங்க படிக்கலாம்? அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் 3 யூனிட் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட். எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டுக்குள்ளார நீங்க போயிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இதான் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்ன்னு வச்சுக்கங்க. இதான் எஃப்எஸ்எஸ்ஐயோட வெப்சைட்டு. இத கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எ ஹெல்தியர் இண்டியா. ஓகேங்களா? இதான் எஃப்எஸ்எஸ்ஐயோட வெப்சைட். இந்த எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நோ எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்எஸ்ஐ பத்தி என்ன? எல்லா வெப்சைட்லயும் நீங்க உள்ளார போன உடனே எபோட் அப்படின்றது இருக்கும். அந்த எபோட்ட கிளிக் பண்ணி அந்த எபோட்ட பத்தி பார்க்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் எப்ப வந்துச்சு? என்னென்ன விஷயங்கள சேர்த்து எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் உருவாக்கப்பட்டுச்சு? அத பத்திலாம் குடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐயோட ஃபங்ஷன்ஸ் என்ன? இத நீங்க இதுல இருந்து தான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இதுல இருந்து தான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இதுல இருந்து தான் நீங்க படிக்கணும். இதுல இருந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே டிட்டோ பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 1954ல வந்திருக்கு. மீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் எப்ப வந்துச்சு? இந்த மாரி இத அப்படியே டிட்டோ கேட்டிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்சியோட அப்ரிவியேஷன் என்ன? அப்படின்றதையே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னது எஃப்எஸ்எஸ்ஐ எப்போ உருவாக்கப்பட்டது? ஃபுட் அத்தாரிட்டினா என்ன? நம்ம பார்த்திருக்கோம்ல ஃபுட் அத்தாரிட்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எஃப்எஸ்எஸ்ஐ அதெல்லாம் இதுல இருக்கு பாருங்க.
இப்போ அடுத்து வந்து ஃபுட் லாஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து ஆக்ட்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஆக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 வருது பாருங்க. எப்ப பிரசிடென்ட் அசைன் பண்ணாரு? எப்ப கேம் இன்டூ ஃபோர்ஸ்? இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அந்த ஆக்ட்ன்னு போட்டீங்கன்னா, கீழ வந்து ஆக்ட் இங்கிலீஷ்ல இருக்குங்களா? இந்த ஆக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, 66 பேஜ் வரும். ஓகேங்களா? தமிழ்ல கூட இருக்கு பாருங்க. இந்த ஆக்ட் தமிழ்ல கூட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆக்ட்ட கிளிக் பண்ணா 66 பேஜ் வரும். அப்போ இந்த கம்பெண்டியம் நீங்க எப்பயுமே வந்து அமெண்ட்மெண்ட்ஸையும் பார்க்கணுங்க. ஏன்னா, ஆக்ட்ல சில சில டைம் இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்த அமெண்ட்மென்ட் அதெல்லாம் வந்து மாத்திருக்க மாட்டாங்க. முன்னாடி லைசென்ஸ் இல்லாம கடைய நடத்துனா, உங்களுக்கு வந்து இம்ப்ரீசன்மென்ட் ஜெயில் டெர்ம் இருந்துச்சு. நீங்க ஜெயில்ல சிறையிலும் அடைக்கப்படுவீர்கள். அப்ப இப்போ வந்து அந்த ஜெயில் டெர்ம் எடுத்துட்டு லைசென்ஸ் இல்லாம கடை நடத்தினா ரூ. 10,00,000 வரைக்கும் பெனால்டி போடலாம். உங்களுக்கு ஜெயில் டெர்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அப்ப ரீசென்ட் அமெண்ட்மென்ட் இது எல்லாமே வந்து. இப்ப பிஎன்எஸ்எஸ் முன்னாடி இருந்த சிஆர்பிசிய மாத்திட்டு பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் நீங்க பார்க்கணும். ஆக்ட்டையும் பார்க்கணும். அமெண்ட்மெண்ட்ஸையும் நீங்க பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து எங்க சார் இருக்கும் அப்படின்னா, கம்பெண்டியம். கம்பெண்டியம் அப்படின்றது வந்து இப்ப ரீசென்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி குடுத்திருப்பாங்க. இது வந்து எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட். எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் பார்த்தாச்சு. எஃப்எஸ்எஸ்சி ரூல்ஸ் எங்க சார் இருக்கு? ரூல்ஸ் 2011 எஃப்எஸ்எஸ்சி ரூல்ஸும் கீழ தான் இருக்கும். எஃப்எஸ்எஸ்சி ரூல்ஸ். அடுத்து ரெகுலேஷன்ஸ். ரெகுலேஷன்ஸ் எத்தன இருக்கு பாருங்க. ரெகுலேஷன்ஸ் மொத்தம் 28 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். லைசென்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் வரும். கொரிஜென்டா, கம்பெண்டியம்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, ஃபுல் அமெண்ட்மென்ட் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கும். அமெண்ட்மென்ட்ஸ்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். கம்பெண்டியம் படிச்சுட்டாலும், கம்பெண்டியம் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கிற அப் டு டேட் வரைக்கும் இருக்கும். ஆ ஆ ரீசென்ட்டா கொண்டு வந்த விஷயங்கள் வரைக்கும் இருக்கும். முன்னாடி பெஸ்ட் பிஃபோர் அப்படின்றது லேபிள்ல போட்டா போதுமானதா இருந்துச்சு. உதாரணத்துக்கு லேபிளிங் அண்ட் டிஸ்ப்ளே ரெகுலேஷன்ஸ் தான் சொல்றேன். பெஸ்ட் பிஃபோர் போட்டா போதுமானது. இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைசென்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ல என்ன மாத்துனாங்க? முன்னாடி 12 லேக்ஸ் வரைக்கும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் குடுக்கலாம். ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர் 12 லேக்ஸ் வரைக்கும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இப்போ வந்து 1,50,00,000 கோடி வரைக்கும் மொத்தமா டர்ன் ஓவர் பண்ற கடைகளுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ரிஜிஸ்ட்ரேஷனே குடுக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறவங்க டெசிக்னேட்டட் ஆஃபீசர் லைசென்ஸ் குடுக்க முடியும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ரிஜிஸ்ட்ரேஷன், டெசிக்னேட்டட் ஆஃபீசர் லைசென்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இப்ப எது வரைக்கும் குடுக்கலாம்? அது வந்து ஒரு அமெண்ட்மென்ட். 1.5 crore டர்ன் ஓவர் ஆகுற கடைகள் வரைக்கும் குடுக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த மாரி எல்லா ரெகுலேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. வெப்சைட்லயே இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு ரெகுலேஷன்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா விஷயங்களும் வரும். மேஜரா நீங்க அமெண்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து படிக்கணும். அதான் கரண்ட் அஃபேர்ஸ். ரெகுலேஷன் மட்டும் படிச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இப்ப இதுல எல்லா விஷயத்தையும் எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்ட நீங்க ரெகுலரா விசிட் பண்ணணும். அடுத்து வந்து ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அட்வர்சரீஸ். இந்த அட்வைசரீஸ்ல என்ன சார் இருக்கும்? முக்கியமா இப்ப ரீசென்ட்டா ஏதாவது வந்து உதாரணத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எஃப்எஸ்எஸ்ஐயோட நியூ பிரைமரி ஃபுட் லேப் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ஏபிஎல் அக்ரிடேஷன் லேபுக்கு குடுத்திருப்பாங்க. ரெஃபரல் லேப் ஏதாவது ஒண்ணு குடுத்திருப்பாங்க. நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்ட்டரி ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். இதே ரீசென்ட்டா டெசிக்னேட்டட் ஆஃபீசர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒரு ஸ்டேட்ல போட்டிருப்பாங்க. இந்த மாரி முக்கியமான விஷயங்கள். இப்ப ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து சில விஷயத்த பேன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாமே. ஃபுட் சேஃப்டி ஃபோர்ஸ்காஸ்ட் எப்படி இது பண்றது? இது மாரி நெறைய விஷயங்கள். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் இங்க பாருங்க. மானிட்டரிங் ஆஃப் த சேல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், யூஸ் ஆஃப் த அன்ஆத்தரைஸ்ட் ஆர் புரோஹிபிட்டட் ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ். இப்ப இந்த இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இந்த 2026லயே வந்திருக்கு. ஏதாவது ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ், எத்திலீன் கேஸ பயன்படுத்தலாமா? இல்ல கார்பைடு கேஸ பயன்படுத்தலாமா? இல்லாம அதெல்லாம் எப்படி இதுங்கிறத இப்ப ரீசென்ட்டான அட்வான்ஸ்மென்ட்டா இதுல வந்து போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பின், ஸ்டேப்லர் பின் நம்ம பேக்கேஜ் பண்ணும்போது ஸ்டேப்லர் பின் அடிக்கிறோம்ல, அந்த ஸ்டேப்லர் பின் நம்ம உணவுல போய் சேர்ந்து நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. நம்ப அ நம்மளுக்கு வந்து பிரச்சனைய உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேப்லர் பின்ன அடிக்கக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. நியூஸ் பேப்பர், பிரிண்டட் இங்க் போட்ட நியூஸ் பேப்பர்ஸ பயன்படுத்தக்கூடாது. அதுல லெட் அயோடைடுன்ற தனிமம் இருக்கு. அதெல்லாம் இந்த அட்வைசரீஸ்ல தான் வரும். புது புது விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன் இது எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐ அட்வைசரீஸ். ரெகுலரா டே டு டே நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இனிமேலு. எஃப்எஸ்ஓ எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டீங்க. இத ரெகுலரா பார்க்கணும். அடுத்து வந்து கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் சார் இருக்கு? ஃபுட் ரீகால்னா என்ன? ஃபுட் சேஃப்டி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்னா என்ன? ஈட் ரைட் இண்டியா பாருங்க. ஈட் ரைட் இண்டியாங்கிறது ஒரு ஸ்கீம் நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்கு. இந்த ஈட் ரைட் இண்டியாவ கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ளார போய் ஈட் ரைட் இண்டியால என்னென்ன வருது? ஈட் ரைட் ஸ்கூல்னா என்ன? ஈட் ரைட் கேம்பஸ்னா என்ன? அப்படின்றதெல்லாம் வரும். ஃபோர்ட்டிஃபிகேஷன், ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா என்னன்னு ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கே ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். எந்தெந்த ஆயில்ல எத ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க? மில்க்ல எத ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க? இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரெகுலேஷன டீட்டெயில்டா பார்க்கணும். பிளஸ் எஃப் அப்படின்ற சிம்பிள் வந்து மேண்டேட்டரி ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணா. சம்பூர்ண போஷன் ஸ்வஸ்த் ஜீவன் அப்படின்ற அந்த வேர்ட வந்து கம்பல்சரியா போடணுமா? மேவா? ஷுட்டா? ஷுட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கும் ரெகுலேஷன்ல. ஆனா அத சிஎஃப்எஸ்ஓ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சம்பூர்ண போஷன் ஸ்வஸ்த் ஜீவன் அப்படின்றத எழுத தேவையில்ல. பட் பிளஸ் எஃப்
ஃபோர்டிஃபிகேட் ஃபுட்ல பிளஸ் எஃப் அப்படின்ற சிம்பிள் கண்டிப்பா போடணும். அப்ப அந்த ஷுட் அப்படின்ற வார்த்தைய போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் ரெகுலேஷன் படிக்கணும். சின்ன நுவான்சஸ் தான் இருக்கும். அந்த நுவான்சஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் 32 என்ன சொல்லுது? 36 என்ன சொல்லுது? 30 என்ன சொல்லுது? அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஃபோர்டிஃபிகேஷன் இருக்குங்களா? இதுலயே ஸ்கீம்ஸ் இருக்கும் பாருங்க. எல்லா ஸ்கீம்ஸும் இதுல இருக்கும். ரூகோ அப்படின்ற ஸ்கீம் இருக்கும். ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் எஃப்ஐசிஎஸ் நம்ம வெப்சைட்ல நம்ம இதுல இருக்கு. ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அத அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும். அதுல போயிட்டு உள்ளார பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டத்துல இருக்கு. அடுத்து வந்து கைடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன கைடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ எப்படி வந்து பாதுகாக்கணும். அது எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. எஃப்எஸ்எம்எஸ் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். கைடன்ஸ் வெஜிடபிள்ஸ எப்படி வந்து பாதுகாக்கணும். பேக்கரி செக்டார்ஸ எப்படி பாதுகாக்கணும். இதெல்லாம் நீங்க படிக்கணும். கைடன்ஸ் ஒரு ஒரு ஐடியாக்காவது நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஃபுட் சேஃப்டி டிஸ்ப்ளே போர்டுன்னா என்ன? ஃபுட் சேஃப்டி டிஸ்ப்ளே போர்டு நம்ம டிஎன்எம்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல இந்த ஃபுட் சேஃப்டி டிஸ்ப்ளே போர்டு கேட்டிருக்காங்க. அத பத்திலாம் இருக்கு. ரூகோ அப்படின்ற ஸ்கீம்னு போட்டு அடிச்சீங்கன்னா, இந்த எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்ல எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்ன விஷயங்கள் இருக்கு? கன்சியூமருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ஃபுட் பிசினஸ்க்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? இது எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்ல நீங்க திரும்ப உள்ளார போய் டீடைல்டா படிச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லா விஷயங்களும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட். எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது? ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இனிஷியேட்டிவ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயமும் இதுலயே வந்துருது. மேஜர் போர்ஷன் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கு நீங்க எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணா மட்டுமே போதும். ஓகேங்களா? அடுத்து என்னது சார்? அதர் ரெலவன்ட் பாடிஸ். இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நீங்க இன் டெப்த்தா போய் இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்குள்ளாரயே போணும். அதர் ரெலவன்ட் பாடிஸ்க்கு என்ன உதாரணத்துக்கு நான் ஏபடா எடுத்துக்கிறேன். ஏபடா வெப்சைட். ஏபடான்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஏபடாக்கு ஹோமுக்கு போயிரணும். ஹோமுக்கு போயிட்டு, இந்த மாரி வெப்சைட்ஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா போக வேணாம். ஹோமுக்கு போயிட்டு எபோட் கீழ இருக்கு பாருங்க. இந்த ரீட் மோர்ன்னு இருக்குங்கள. இத கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி எபோட்ன்னு இருக்கும். நீங்க கீழ போனீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல எபோட் ஏபடா அப்படின்ற விஷயம் இருக்கும். இங்க பாருங்க. எபோட் அஸ். ஏபடாவோட என்னென்ன பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத குடுத்துருப்பாங்க. எல்லா வெப்சைட்லயும் பிஐஎஸ்லயும் போயிட்டு எபோட் அப்படின்ற விஷயத்த கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல கீழ வந்து ஒரு ஷெட்யூல் 8ன்னு இருக்கும் பாருங்களேன். ஒரே நிமிஷம். பாஸ்மதி ரைஸ் ஹஸ் பீன் இன்க்ளூடட் இன் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் தி ஏபடா ஆக்ட். இது வந்து ஒரு டிஎன்எம்ஆர்பில கேட்கப்பட்ட டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படியே டிட்டோ. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. எந்த ஷெட்யூல்ல பாஸ்மதி ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? செகண்ட் ஷெட்யூல்ல. அப்ப என்னது? வெப்சைட்ல இருந்து தான் அவங்களும் கொஸ்டின் எடுக்குறாங்க. டைரக்ட்டா வெப்சைட்ட பார்ப்பாங்க. வெப்சைட்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், ஏபெடா, எம்பெடா எல்லா வெப்சைட்லயும் நேரடியா போய் பாருங்க. அந்த வெப்சைட்ல எபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா நிச்சயமா வந்து அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதுவே போதுமானது. ரொம்ப டீட்டெயில்டாலாம் நீங்க படிக்க தேவையில்ல. ஓவர் வியூ தான். எல்லாமே ஓவர் வியூ தான். சரிங்களா? அடுத்து கோடெக்ஸ். கோடெக்ஸ்க்கு சேம் டிட்டோ. கோடெக்ஸ், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஃபுட் ரிலேட்டட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் அதோட வெப்சைட்ட கிளிக் பண்ணுங்க. உள்ளார போங்க எபோட் அத வந்து கிளிக் பண்ணா போதும். இதுலயும் ஹோம் இருக்குங்களா? கோடெக்ஸ் அலிமெண்டேரியன்ஸ் கமிஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2ம் சேர்ந்து தான் உருவாக்கப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ளார போன உடனே உங்களுக்கு கிடைக்குது பாருங்க இன்ஃபர்மேஷன். இப்ப இதுல எபோட் கோடெக்ஸ். கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. எபோட் கோடெக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துரும். கோடெக்ஸோட கேட்டலிஸ்ட் என்ன? அது ஒரு சிஎஃப்எஸ்ஓ கொஸ்டின் பேப்பர். கோடெக்ஸ் எத வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டா எடுத்துக்கிட்டு, வினையூக்கியா எடுத்துக்கிட்டு கோடெக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்க. அந்த கோடெக்ஸ பத்தின டீட்டெயில்ஸான விஷயங்கள் இருக்கு. எப்ப கோடெக்ஸ் உருவாக்கப்பட்டது? இந்தியா எப்ப கோடெக்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம். அப்ப இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்குள்ளார போகணும். எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட், இப்ப ஏப்படா, எம்படான்னா அந்த அந்த பாடிஸோட இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்கு போணும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்கு போணும். ஐஎஸ்ஓக்கு இண்டிவிஜுவல் வெப்சைட் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் வெப்சைட்ல போய் எபோட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான விஷயங்கள் கிடைச்சிரும். எல்லாத்தையும் சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏப்படாக்கு ஒரு 2 பேஜ் நோட்ஸ், பிஏஎஸ்க்கு ஒரு 2 பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் நாளைக்கு ரிவைஸ் பண்றதுக்கு. இப்ப அதர் ரெலவன்ட் பாடிஸ் எப்படி படிக்கிறது? மொத 3 யூனிட் எப்படி படிக்கிறது? அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்ப எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஓவர் வியூன்னு குடுத்துருக்காங்க. எப்படி டீட்டெயில்டா கேட்டிருக்காங்களா? எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. வென் டிட் த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் கேம் இன்டூ ஃபோர்ஸ் எப்போ வந்துச்சு? எப்போ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க? எஃப்எஸ்எஸ்ஸி எப்போ உருவாக்குனாங்க? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் எப்போ வந்து சட்டத்துக்கு வந்துச்சு? அப்படின்னு டேட்டு தான் கேட்குறேன். இது எல்லாமே வெப்சைட்லயே இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து கிறிஸ்பா நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றோம். இன்டர்நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி
ஜாயின்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன். எந்தெந்த இன்டர்நேஷனல் ஃபுட் ஸ்டாண்டர்ட் பாடி ரெண்டும் சேர்ந்து கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனை உருவாக்குனாங்க. கோடெக்ஸ் வெப்சைட்ல போனா நேரடியா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த இது இருந்துச்சு பாத்தீங்களா? அப்போ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டோட அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அடுத்து அக்மார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ சிஎப்எஸ் 2022லயே கேட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு இதுவா தான் கேட்கறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? அ அப்போ எத்தன ஆக்ட்ட ரிப்பீல் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ வந்துச்சு? இதெல்லாம் நல்லா கேட்கலாம். ஓகேங்களா? ஹூ ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா இன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு யாரு இந்தியால இருந்து ரெப்ரசன்ட் பண்ற பாடி எது? அடுத்து வந்து ஹூ கீப் ட்ராக் ஆல் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்டட் பை த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அண்ட் த மெஷர்ஸ் தே டேக். யாரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையும் அந்த அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கீப் பண்ணி வச்சுக்கிறது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு மேல டெசிக்னேட் ஆஃபீஸர். இப்போ ஒருத்தவங்களோட ரோல்ஸையும் டீடைல்டா படிக்கணும். அதுக்கு தான் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் எப்படி படிக்கணும் அப்படி எல்லாம் நம்ம செக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்கு. செக்ஷன் 36 படிச்சீங்கன்னா இது வந்து இருக்கும். செக்ஷன் 38 பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட பவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இது வந்து ஸ்கீம்ஸ். அதே மாதிரி கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப், ரூகோ இது மாதிரி எது வேணா எத்தனை ஸ்கீம் வேணா கேட்கலாம். ரூகோலத்துல நிறைய ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க. ரூகோல எத்தனை டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது அதோடைய டோட்டல் போலார் காம்போனன்ட் வந்து மாறுது. டிபிசினா என்ன? ரூகோ அப்படின்ற ஸ்கீமோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? இன்ஃபோல்நெட் அப்படின்றது இன்ஃபோல்நெட்டோட விரிவாக்கம் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் எந்தெந்த ஃபுட்டை ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க? ஓரளவு தான் கேட்டிருக்காங்க எல்லா விஷயமும். இது எதுக்காகனா உங்களுக்கு எப்படி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சிஎஃப்எஸ்ஓ கேட்டது. டிஎன்எம்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.